ஹாய் கைஸ், இன்றைக்கும் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சைட் டிஷ் தாங்க. கருணக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல். எல்லாரும் அதில் ஃப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இதே மாதிரி பொரியல் பண்ணி பாருங்களேன், பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியான சைட் டிஷ்ங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கடாயில் நான் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு கருணக்கிழங்கு போட்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா பேசிக்காக அதுக்கு ஒரு அரிக்கிற குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போகிறதுக்காக அது நல்லா வெந்ததும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, ஒரு 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட காரத்துக்காக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்புங்க, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக தேங்காய் பாலுங்க, ஃபஸ்ட்டு தேங்காய் பால், ரொம்ப திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா மசாலா ஸ்மெல்லாக போகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. அது நல்லா குக் ஆனதும் நம்ம வேக வச்சுருந்தா அந்த கருணக்கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுத்தோன்னா நம்ம கருணக்கிழங்கு ரெடிங்க. இது கீ ரைஸ் கூட, சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூடலாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.